வாணியம்பாடியில் தனியார் பள்ளியின் காவலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வாணியம்பாடியில் தனியார் பள்ளி காவலாளி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பு பெறுவது. இதை குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி எட்வால் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் காவலாளராக வேலை செய்பவர் இர்பான் என்பவர். இவர் இன்று காலை வீட்டில் இருந்து தன்னுடைய சைக்கிள் மூலியமாக வேலைக்காக வந்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் இவர்கள் வாணியம்பாடி உள்ள எட்வால் சாலையில் வழிமறித்து கத்தியால் கொலை செய்து தப்பி ஓட்டுனர். தகவல்கள் அக்கம் பக்கத்தில் அவர்கள் உடனடியாக சத்தமிட்டனர். அப்போது அவருக்கு அந்த மர்மர்கள் தப்பி சென்று விட்டனர். அந்த தகவல் இருந்து வாணியம்பாடி டிஎஸ் விஜயகுமார் தலைவர் நகர போலீசார் சம்பவத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு சடலத்தை கைப்பற்றி வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் விஜயகுமார் தலைவர் போலீசார் அருகில் உள்ள காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த சையத் அப்துல்லா தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு இன்று விடுமுறை அளித்துள்ளனர். வாணியம்பாடியில் காவலாளியை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதை குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் தனி குழு அமைத்து உடனடியாக கத்தியால் குத்திய நபரை கைது செய்ய வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் பெரும் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.